ஐ வாஸ் சமணர். ஸோ இந்த வீடியோவில் வந்து கேமரா ஆன் பண்ண முடியல. ஸோ என்னுடைய ஃபேஸ் இல்லாமல் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து அகைன் ரெகுலராக வந்து நம்ம ஃபேஸ் கட்டி வீடியோ பார்க்கலாம். ரைட். ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெஸ்ட் எடுக்காத புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த பிரதரோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இந்த வீடியோ என் பார்வை உலக சிந்தைகள் அப்படின்னாக்கா, நம்ம என்ன தான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டுமே நான் ட்ரேட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்துட்டு நம்ம உலகளாவிய அளவில் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை என்ன நடந்துட்டுக்குன்னு தெரியாது, ரொம்ப அவசியம். ஸோ அப்போ தான் வந்து லாங் டைமில் வந்து நம்ம நிலச்சி இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னாக்கா அதுவும் வேணும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆழமான ஒரு புரிதல், ஒரு ஆழமான நாலேஜ் இருக்கிற அளவுக்கு நமக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் தேவையில்லை அப்படின்னா கூட வந்து அட்ஸோட மேலோட்டமான வந்து ஒரு விசாலமான பார்வை வேணும். அதுக்காக தான் இது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் போது. ஸோ இங்கே இந்த வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு 4 இண்டெக்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். வித் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸு, இன்னொன்று வந்துட்டு எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸு, இன்னொன்று எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ், இன்னொன்று எம்எஸ்சி ஏஷியா பசிபிக் இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எப்படி நம்ம நிஃப்டி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டு கேஷ் பண்ணுற மாதிரி இந்த எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்றது போத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரீஜனில் இருக்கிற அத்தனை மார்க்கெட்டையும் கேஷ் பண்ணுற மாதிரி. ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸினுடைய அந்த யூஎஸ்ஏ மட்டுமே கிடையாது. நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கனடா, யூஎஸ்ஏ, மெக்சிகோ, தென் சென்ட்ரல் அமெரிக்கா, தென் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அர்ஜென்டினா, சிலி, பிரேசில், ஸோ இந்த மாதிரி அத்தனை கண்ட்ரிகளுக்கும் சேர்ந்து இந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஏ அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எம்எஸ்ஏ யூரோப் இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது வந்து நாட் ஒன்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆல்சோ மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற அத்தனை இந்த ஹோல் ரீஜனுக்கான இண்டெக்ஸ் தான் எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். தென் எம்எஸ்சி ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ்ன்றது நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தைவான், ஸோ இந்த நாடுகளெல்லாம் உள்ளடக்கிய மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்எஸ்ஐ ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ். தென் இந்த மூணுத்தையும் உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ். இந்த 4 இண்டெக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு வீக்லி பேசிஸ்லேயும் மந்த்லி பேசிஸில் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் எப்படி அவங்களோட ஒத்து போயிட்டுருக்கு, எப்படி பண்ணிட்டு கொண்டது ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலோட்டமானது தான். ஸோ இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ்ன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அதை பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அக்குவேர் ஆணிவேரா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த இண்டெக்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு புரிதல் ஒன்ஸ் நீங்கள் பார்த்து கிடச்சது அப்படின்னாக்கா வீக்லி பேசிஸில் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ரைட். ஸோ நேராக நம்ம வேர்ல்டு மார்க்கெட் வந்து இப்போது போயிடலாம். ஸோ இங்கே மொத்தம் சொன்ன 4 இண்டெக்ஸ் ஒன்று வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் ஒன்று, இன்னொன்று ஏசியா பசிபிக், யூரோப், அமெரிக்கா இண்டெக்ஸ். தென் வந்து எம்எஸ்சி வந்துட்டு இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து என்எஸ்சி வந்துட்டு நிஃப்டி 50 சொல்லிட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, எப்படி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சென்சஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி எம்எஸ்சி வந்துட்டு இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ் எப்படி இருந்தது, இப்படி அப்படி இருந்தது. ஸோ இந்த இதுவும் ஒரு கம்பேரிசனாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கில் அமெரிக்கன் மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து நேற்று ஃப்ரைடே க்ளோசிங் வரைக்கும் பார்க்கும்போது அவங்க வந்து -1.93% வந்து டவுனில் இருக்குது அந்த மார்க்கெட் டோட்டலாக. தென் யூரோப் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் -2.99, ஆல்மோஸ்ட் வந்து 3% டவுனில் இருக்குன்னு சொல்லலாம். பட் ரொம்ப சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏசியா பசிபிக் மார்க்கெட் வந்து -0.26% தான் டவுனில் இருக்குது. இருக்கிறதுலே நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா ஏசியா பசிபிக்கில் தான் நம்ம இந்தியா, சைனா வந்து நிறைய வந்து அந்த க்ரூடால் வந்து சஃபர் ஆகிறது நம்ம தான், ஆஸ் அ லார்ஜ் கன்சூமர்ன்ற வகையில். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசியா பசிபிக் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீக்லி பேசிஸில் -0.26% தான் டவுன் ஆகிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது -1.79% வந்து டவுனில் இருக்குது. ஸோ இப்போ ரீஜன் வைஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் எவ்வளோ டவுனில் இருந்தது அப்படின்னாக்கா வீக்லி பேசிஸில் 0.35% தான் டவுனில் இருக்குது. அவ்வளோதானா நம்ம மார்க்கெட் இந்த அடி அடித்தாங்களே அப்படின்னாக்கா நமக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் ஒரு 3 நாள் வந்து அந்த மார்க்கெட் நல்லா ஏறினது. அப்போ ஏறின மார்க்கெட் திரும்ப அதிக அளவில் இறங்குனது. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவல் பிளேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடே டு இந்த ஃப்ரைடேங்கும் போது வந்து
எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.35% தான் டவுனில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவோ தேவலாம். ஸோ இது வந்து ஒன்லி வீக்லி பேசிஸ், வீக்லிக்கானது மட்டும்தான். ஸோ சேம் திங் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 50 வந்து -0.16% வந்து காட்டுது. ஸோ ஒரு வாராந்திர அடிப்படையில் பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் 3 நாள் வந்து நல்ல ஹெவி சர்ஜாக இருந்து தென் 4th டே வந்து ஃபுல்லாக வந்து அது அகெயின் டவுன் ஆனது. ஸோ லெவல் ப்ளே ஆனது தான் இதுக்கு காரணம். பட் இதுவே வந்து நம்ம மந்த்லி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் வந்து 6.90, ஏஷியா மார்க்கெட் வந்து -6.50, யூரோப் மார்க்கெட் -10.89, அமெரிக்கா மார்க்கெட் -5.94. பட் இதுவே நம்ம மார்க்கெட் எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8.78 அண்ட் நிஃப்டி 50 9.61. ஸோ நம்மளது ரொம்ப அதிகமாக வந்து டவுன் ஆயிருக்கும் அந்த மந்த்லி பேசிஸில். ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்கிறது வேண்டிய விஷயம். இது அப்படியே வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸு, அமெரிக்கா இண்டெக்ஸ், ஏசியா பெசிபிக், யூரோப் இண்டெக்ஸ், தென் எம்எஸ்ஐ இந்தியா அண்டு நம்முடைய நிஃப்டி 50. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கா இண்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் பார்க்கும்போது வந்து லாஸ்ட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம், மந்த்லி வைஸ் எல்லாமே நெகட்டிவில் இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் நமக்கு கிளியராக தெரியுது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீக்கும் எண்ட் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கும்போதே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட் அங்கே மொமெண்டம் எதுவுமே கிடையாது, எப்போ வேணாலும் ஒரு ஃபால் வரலாம் அப்படின்ட்டு அதை கரெக்டாக எக்ஸிட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தா யூரோப் இண்டெக்ஸ் நம்ம தொடர்ந்து இந்த என் பார்வையில் உலக சிந்தனைகள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் இல்லாமல் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. பட் எப்போயாவது ஒரு ஃபால் வந்ததுனாக்கா ஹெவி ஃபால் இருக்கும்ட்டு கிளியராக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணி எப்படி ஒரு ஃபால் இருக்குன்னு பாருங்கள். அதே தான் ஏசியா பெசிபிக் பார்க்கும்போது கொஞ்சம் அடை கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஃபால் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம பார்த்தா மோர் தென் 6% வந்து டவுனில் இருந்தது. ஸோ இது அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இருக்கிற எல்லாத்தோட வந்து ஹெவி ஃபால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து வேர்ல்டு மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் 1 இயராகவே சொல்லணும். குறிப்பாக இந்த டைமில் வந்து நம்ம வந்து நிறையா சஃபர் ஆகிறோம். க்ரூட் ஆயில்லையும் சரி எல்என்ஜிலையும் நிறையா சஃபர் ஆகிறது நம்ம தான். ஸோ அதுவும் ஒரு ரீசன் வந்து நம்ம மார்க்கெட் வந்து நிறையா அடி வாங்கினதுக்கு காரணம். அதே தான் நம்முடைய நிஃப்டி 50 வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. பட் இதே வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது டவுனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சார்ட் நம்ம உணர்த்தக்கூடிய விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டெலாம் கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் ஹெவியாக நம்ம அடி வாங்கிட்டுக்கிறோன்றது நமக்கு நிதர்சனமாக தெரியுது. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கணும். ஸோ இது ஆல்வேஸ் வந்து ஒரு லாங் டேர்மில் நம்ம பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். ரைட். ஸோ நேற்று மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்றதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ நேற்று ஏஷியன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது எல்லாமே டவுனில் இருந்து லக்கிலே பார்த்திங்கன்னா நம்மளது வந்து 0.49% வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஐ திங்க் 112 பாயிண்ட்ஸ் அது பாசிட்டிவாக இருந்தது. எஸ், 112. இதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் நேற்று நடந்தது. ஸோ ஹோல் மார்க்கெட் ஏஷியா பெசிபிக் மார்க்கெட் டவுனில் தான் இருந்தது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா அதுவுமே எல்லாமே டவுன் தான், மோர் தென் 1% எல்லாமே டவுன். அதே மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போதும் எல்லாமே வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணது என்னென்னாக்கா நம்ம மார்க்கெட் வந்து வீக்லி பேசிஸில் வந்து கொஞ்சம் வந்து வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து நல்லா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னாக்கா ஒரு டவுன் சைட் ஃபால் வந்து ஃபர்தராக வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும், தடுக்கப்படலாம். இல்லைனாக்கா ஃபர்தர் வந்து ஃபால் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃபால் இருக்கும் அப்படின்றத நம்ம டெய்லி பேசிஸில் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னுடைய நேற்று வீடியோ பார்த்தோன்னாக்கா நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி, ஐடி, ஸ்மால் கேபிட்டல் எங்கே சப்போர்ட் இருக்குன்றது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்தராக இன்கேஸ் டவுன் சைடு கண்டினியூ ஆச்சுனாக்கா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ரைட். ஸோ மீண்டும் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். நம்ம ரெகுலர் மார்க்கெட் வீடியோவில் மண்டே பார்ப்போம். ஸோ வீக்கெண்டை நல்லா பார்த்து அளவாக கொண்டாடுங்க. ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் வந்து நமக்கும் நடக்குது. ஸோ அதனால் வந்து பேனிக் ஆகாமல் டேக் இட் கேஷுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மண்டே ரெகுலராக பார்க்குற மாதிரி பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.